ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வீட்டில் செய்வீங்க. இந்த சட்னி பேர் க்ரீன் சில்லி சட்னி. நான் வந்து ஒரு குட்டி குட்டி பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப கொஞ்சம் புளி, 10 வந்து தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 10 வந்து பூண்டு வந்து தோல் உரிக்காமல் நசுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறோம். இது தேவையான உப்பு நீங்கள் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த தேங்காயை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி. சால்ட்டை சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு வறுத்துருங்க. இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு ஆட் பண்ணிடணும். இதை தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு